பட்டை, இந்த கல்பாசி, அன்னாச்சி பூ எல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு என்ன தேவையோ அத்தனையும் இதில் இருக்குது. இதை நம்ம கொட்டிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவைக்கு நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இது பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை எடுத்துருக்குறேன், அது போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலரி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கியாச்சு, புதினா தலை எல்லாமே போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தக்கன நம்ம கறி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிரியாணிக்கு தக்கன நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது சால்ட். கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் பிரியாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது, அதனால 1/2 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். நல்லா கலரி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்துருக்குறேன், அதுக்கு நம்ம 2 உலக்கு ஊற்றிக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன், அந்த 1 உலக்குக்கு 2 உலக்கு ஊற்றியாச்சு. இந்த 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 உலக்கு அரிசி எடுத்தா நம்ம 2 ஊற்றிக்கணும், கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரி அரிசி தண்ணி கொதிச்சுக்கு அப்புறம் நம்ம அரிசியை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் வெந்து வர கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இப்போ இதில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய வெங்காயம். நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் நம்ம 2 தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெங்காயம் தாளிச்சாச்சு, ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சில்லிக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி சிக்கனை கிரேவி பண்ணுறேன் கட்டியாட்டு. அதை எப்படி பண்ணால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சில்லி எடுத்தது போக சில்லி கொஞ்சமாக தான் பொரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக அரை கிலோவில் சில்லிக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி நான் கிரேவி பண்ணுறேன். தக்காளியோட இது போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுருக்குறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவிக்கு தக்கன நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். மணி எத்தனை கம்மியா? கொஞ்சம் இதை காரத்துக்கு பெப்பர், இது வரமிளகா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடைசி கொஞ்சம் பெப்பர் இதில் போட்டுக்கலாம் காரம். அதனால் 1/4 டீஸ்பூன் தான் வரமிளகா தூள் போட்டுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுருக்குறேன். இது நல்ல வெந்துருச்சு. காரம் உப்பெல்லாம் போதும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயம் 2 வெங்காயமும் பெருசாக வெட்டி இருக்கிறேன் பொடிசாட்டும். இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கியாச்சு. 2 தக்காளியில் அடித்து வச்சுருக்குறேன். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு வரமிளகாத்தூள், இது மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கிறேன்.
5 பக்கம் அப்படி பக்கத்து உளுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் உப்பு காரம் எல்லாம் அதில் பிடிக்கும். ஓட்டு கூட குறைஞ்சிருக்கும், சுத்தமாக குறைங்க. அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பீஸை போட்டிருக்கேன். ஒரு இது பொரியட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் சில்லி பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இது இருக்கு. சாப்பிடும்போது தட்டில் எல்லாம் பரிமாறி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் பிரியாணி, இது வெங்காய பச்சடி, இது முட்டை கிரேவி, இது சிக்கன் பெப்பர் கிரேவி, இது சில்லி சிக்கன். எனக்கு தெரிஞ்ச அளவில் என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட வாங்க. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.